ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. முதல்வர் விஜய் குறித்து அம்மா சோபா சொன்ன ஒரு வரிதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. கூடவே நடிகர் விவேக் குறித்து உருக்கமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். ஸோ அந்த விஷயம்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இந்த முக்கியமான நியூஸை இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்கலாம். அரசியலில் பல எதிர்ப்புகளோ ஆதரவுகளோ மாறி மாறி வந்து கொண்டே இருக்குது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலை. ஆனால் ஒரு தாயின் பார்வையில் மகன் என்றால் எப்போதுமே அதே பாசம் மட்டுமே இருக்கும். தற்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் குறித்து அவரது தாயார் சோபா சந்திரசேகர் பேசிய சில வார்த்தைகள் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் கவனம் பெற்று வருகிறது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மரநடுகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சோபா சந்திரசேகர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றியும் மரங்களின் முக்கியத்துவம் பற்றியும் பேசியதோடு தனது மகன் விஜய் குறித்தும் மனம் திறந்து பேசியிருக்கிறார். அதுதான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஈசா அறக்கட்டளையில் காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சோபா சந்திரசேகர் மரங்களையும் மண்ணையும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை பற்றி பேசியிருந்தார். மண் மாதிரியே இருக்கிறது என்று ஒருவரை திட்டுவது கூட தவறு. மண்ணும் மரமும் நம்மளை வாழ வைக்கக்கூடிய உயிர்கள். மரங்கள் எல்லாம் வானத்தை நோக்கி நிற்கக்கூடிய கவிதைகள். அவற்றை அழிக்க நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்று அவர் உருக்கமாக பேசினார். மேலும் மனம் கஷ்டமாக இருக்கும்போது ஒரு மரத்தை கட்டிப்பிடித்து பாருங்க, அது புதிய உற்சாகத்தை கொடுக்கும். அதை நான் என் வாழ்க்கையில் அனுபவித்திக்கிறேன் என்று அவரது வார்த்தைகள் பலருடைய கவனத்தை இந்த மரத்தை வளர்க்கறத பற்றி ஈர்த்திருக்கு. அதோடு மர நடுகை குறித்து பேசும்போது மறைந்த நடிகர் விவேக்கையும் சோபா சந்திரசேகர் நினைவு கூர்ந்தார். விவேக் இருந்திருந்தால் இன்னும் நிறைய மரங்களை நட்டிருப்பார், இன்னும் நிறைய விழிப்புணர்வை உருவாக்கியிருப்பார் என்று அவர் மேலும் விவேக்கை பற்றி கூறியிருக்கிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக நடிகர் விவேக் மேற்கொண்ட முயற்சிகளை பலரும் நினைவு கூறக்கூடிய நேரத்தில் சோபாவின் இந்த கருத்தும் கவனம் பெற்றிருப்பது மேலும் வைரலாயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் இறுதியில் அவர் கூறிய ஒரு வரிதான் தற்போது இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருது. மக்களை காப்பாற்ற வந்திருக்கக்கூடிய புதிய அரசு இந்த மண்ணையும் மரங்களையும் காப்பாற்றும். இயற்கையை நேசிக்கும் நண்பன் தான் நமக்கு முதலமைச்சராக வந்துள்ளார் என்று விஜய் குறித்து அவர் ஆவேசமாகவோ ரொம்ப அன்பாகவோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். அரசியலில் விஜயுடைய செயல்பாடுகள் குறித்து தினமும் விவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அவரது தாயார் கூறிய இந்த வார்த்தைகள் இப்போ ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. நடிகராக இருந்த விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு தொடர்ந்து மக்கள் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்தி வருகிறார். தேர்தல் பிரச்சார நேரத்தில் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல விஷயங்களை அவர் முக்கியமாக பேசியிருந்தார். அதுவும் அரசியலில் புதிதாக இருந்தாலும் மக்களிடம் பேசக்கூடிய பாணி மற்றும் இளைஞர்களுடைய ஆதரவு காரணமாக அவர் தனக்கென ஒரு அரசியல் அடையாளத்தை உருவாக்கியுள்ளார் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. விஜயை நெருக்கமாக அறிந்தவர்கள் பலரும் சிறு வயதிலிருந்தே மரங்கள், விலங்குகள் மற்றும் இயற்கை சூழல் மீது அவருக்கு தனிப்பட்ட ஈர்ப்பு இருந்ததாக கூறியிருக்கிறார்கள். திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு இடையிலேயோ இயற்கை சூழலில் நேரம் செலவிட விரும்புவர் என்ற தாள்களும் முன்பே வெளியாகி இருந்தது. அந்த அனுபவங்கள் அடிப்படையில் தான் இயற்கை நேசிக்கக்கூடிய நண்பன் என்று சோபா சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கலாம் என ரசிகர்கள் இதற்கு பதில் கருத்துக்களை கூறி வராங்க. விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு பல தலைவர்கள், நடிகர்கள், பொதுமக்கள் என பலர் அவரை பற்றி கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இந்த முறை பேசியது அவரது தாயார். அதனால தான் அரசியல்வாதி விஜய் பற்றி அல்ல, மகன் விஜய் பற்றி ஒரு தாய் பேசிய வார்த்தைகள் என்று ரசிகர்கள் இந்த வீடியோவை அதிகமாக பகிர்ந்து ட்ரெண்டும் செய்துட்டு வராங்க. அரசியலில் வெற்றி, தோல்வி, விமர்சன, பாராட்டு என எது வந்தாலும் ஒரு தாயின் பார்வையில் மகன் எப்போதும் அதே மகன்தான் என்பதை சோபா சந்திரசேகருடைய இந்த பேச்சு நினைவுபடுத்தியதாக தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காட்டு தீ போல் பரவிட்டு வருது. ஸோ சோபா சந்திரசேகர் விஜயை பற்றி இந்த மாதிரி கூறிய கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.
அதோடு சோபா சந்திரசேகர் குறிப்பிட்டது போல் நமக்கு கிடைச்ச முதலமைச்சர் அந்த மாதிரி தான் செயல்படுறாரா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் முதலமைச்சராக பதவியேற்று ஒரு வாரமே ஆயிடுச்சு. ஒரு வாரம்னு சொல்கிற பாருங்கள், ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இந்த ஒரு மாத காலத்தில் அவரை நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் அவருடைய கருத்து பற்றி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது அவர் செயல்படக்கூடிய அந்த செயல்களை கமெண்டில் கருத்துக்களாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் ஜெயித்ததும் மக்கள் மீது திடீர் பாசம் ஏன் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அரசியலில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கிய நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. வாங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது தமிழக அரசியல் களம் அடுத்தடுத்த திருப்பங்களை சந்தித்து வரக்கூடிய வேளையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் திடீரென புதிய இயக்கம் ஒன்றை தொடங்கி இருப்பது இப்போ விவாதத்தை கிளப்பி இருக்கு. நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி தேர்தலில் களம் கண்டு வெற்றி பெற்றதை தொடர்ந்து லதா ரஜினிகாந்த் இந்த அதிரடி முடிவை எடுத்திருப்பது ஏன் என்ற கேள்வியோடு பிரபல சினிமா விமர்சகர்கள் பல பேர் ரஜினிகாந்திற்கு சரமாரியான கேள்விகளை எழுப்பி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு வராங்க. ஸோ அதுவும் இப்போ வைரலாக பரவிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மனைவியும் சமூக ஆர்வலருமான லதா ரஜினிகாந்த் மக்கள் மேடை என்ற புதிய இயக்கத்தை நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறார். இந்த இயக்கத்தின் நோக்கம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அவர் வெளியிட்ட வீடியோ பதிவில் பொதுமக்கள் அனைவரும் இந்த அமைப்பில் இணைந்து சமூகத்திற்கு பல நன்மைகளை செய்ய முன்வர வேண்டும். மேலும் இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக்கொள்ள விரும்புபவர்களுக்கு தனி மொபைல் எண்ணையும் கொடுத்து இருந்தார். ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணது இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆயிட்டிருக்கு. அந்த வீடியோவில் இது உங்களுக்கான தளம், பெரும் மக்கள் சேவையாகவோ மக்கள் சக்தியாகவோ உருவெடுத்து இந்த சமூகத்திற்கு பல்வேறு நன்மைகளை செய்ய நம் முன்வர வேண்டும். மூத்த குடிமக்கள், ஓய்வு பெற்ற IAS IPS அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என யாராக இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்தை இந்த மேடைக்கு கொண்டு வரலாம். இதன் மூலம் உள்ளூர் அளவில் புதிய தலைவர்களை உருவாக்க நாங்கள் விரும்புகிறோம் என அந்த வீடியோவில் பேசியிருந்தார். இந்நிலையில் லதா ரஜினிகாந்தின் இந்த திடீர் அரசியல் மற்றும் சமூக பிரவேசத்தை கடுமையாக விமர்சிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எக்ஸ் தளத்தில் காரசாரமாக இப்போ எழுந்திருக்கு. அதுவும் பல கேள்விகளையும் எழுப்பி வருது. அதில் இதுவரை உங்களது ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் எத்தனை ஏழை மக்கள் இலவசமாக அல்லது குறைந்த கட்டணத்தில் திருமணம் செய்துள்ளனர்? நீங்கள் நடத்தி வரக்கூடிய ஆசிரம பள்ளியில் ஏழை மாணவர்கள் அதிகமாக அல்லது பணக்கார மாணவர்கள் அதிகமாக? இப்போது விஜய் ஜெயித்ததும் மக்கள் மீது உங்களுக்கு திடீரென பாசம் ஏன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இப்போ பரவிட்டு இருக்கு. ஸோ இதுவும் இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இந்த நியூஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இதையும் ஷேர் பண்ணேன். ஸோ லதா ரஜினிகாந்த் திடீர்னு இந்த மாதிரி ஒரு மேடையை உருவாக்குறது எந்த அளவுக்கு கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த டைம் உருவாக்குறது தவறா அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான பிரேக்கிங் நியூஸை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை உடனுக்குடனே நீங்கள் நம்ம சேனலில் அப்டேட்டான நியூஸ் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.